கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். யாத்திராகமம் 8வது அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அந்த தவளைகள் உன்மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் ஊழியக்காரர் எல்லார் மேலும் வந்து ஏறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல். மோசேக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. நீ பார்வோனிடத்திலே போய் என் ஜனங்கள் என்னை ஆராதனை செய்ய அனுப்பணும். இப்படி என்னுடைய ஜனங்கள் ஆராதனை செய்வதற்கு நீ இடையூறு விளைவித்தால், தடை செய்தால், அவர்களுடைய சுதந்திரத்தை நீ பறித்தால் நடக்கக்கூடியது என்ன? வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. அந்த 3வது வசனம் பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் தவளை. அது உன் மேலையும் உன் ஊழியக்காரர் எல்லார் மேலும் வந்து சேரும். நீ வசதியான வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கலாம், அதுக்குள்ளேயும் தவளை வந்து சேரும். இந்த தவளைகள் எல்லாம் வந்து இந்த வாதையாக வருவதற்கு என்ன காரணம்? இது ஆண்டவர் உரைத்த வார்த்தை. இந்த ஆண்டவர் எதற்காக உரைக்கிறார்? என்னுடைய பிள்ளைகளுக்கு நீ இடையூறு விளைவிக்கிறாய், என்னுடைய பிள்ளைகளுக்கு நீ வந்து குறுக்க நிற்கிறாய், அவர்கள் என்னை ஆராதிப்பதற்கு நீ இடைஞ்சல் பண்ணுகிறாய். கர்த்தருடைய பிள்ளைகளை, மெய் தேவனாகிய கிறிஸ்துவை ஆராதிப்பதற்கு இடையூறு பண்ணக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மேல் என் ஆண்டவரால் ஏதாவது ஒரு வகையிலே ஒரு வாதை வந்து சேரும் என்பதற்கு அடையாளமாக இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள போவதற்கு அல்லது எகிப்தில் அடிமையா இருக்கும் பொழுது அங்கிருந்து விடுதலை அடைய முடியாமல் தவிப்பதற்கு பார்வோனுடைய அராஜகம் சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது வாதையாக இது குறிக்கப்பட்டுள்ளது. எனக்கு அன்பானவர்களே, ரொம்ப கவனத்தோடு நம்ம இந்த உலகத்துல வாழ வேண்டியது அவசியமா இருக்குது. எந்த ஒரு வாதைகளும் நமக்கு வந்துவிடக்கூடாது. எந்த ஒரு வாதைகளும் நமக்கு வந்துவிடக்கூடாது. கர்த்தரமை பலப்படுத்த வேண்டும், கர்த்தரமை ஆசீர்வதிக்க வேண்டும். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, சிறிய காரியமாய் இருந்தாலும் சரி, பெரிய காரியமாய் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு இடர்பாடுகள் வரும்பொழுது எங்களை நாங்கள் அலசி பார்க்கத்தக்கதான பலன் எங்களுக்கு தாரும். உம்முடைய குறுக்கீடாக இருக்கும் என்றால் எங்களை சரி செய்து செப்பனிட்டுக் கொள்ளக்கூடிய பலன் தந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.